ஏங்க கோவிலுக்கு பூப்பழம் வாங்கினாங்க. எவ்வளவுக்கா? இது 50 ரூபா வரும்டா, இது 40 ரூபா வருது, இது 30 ரூபா பழம் வருது. அப்படியா? ஆமா. பழம் பழம் இது 60 ரூபாய் கிலோ வரும், இது 100 ரூபாய் வரும் கிலோ. சரி சரி. பழம் பூ வாங்கிக்கோ, 2 டசன் பழம் வாங்கிக்கோ. சரி. அட்ரஸ் உங்ககிட்ட கேட்கலாமா? இந்த ஊர், நீங்க எந்த ஊர் தானேக்கா? இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, இந்த இடமா? இந்த வீடா? அந்த வீட்டுக்கா போறீங்க? ஏங்க ஏன் என்னாச்சுக்கா? அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க, இவங்களும் பயப்படுறாங்க. அக்கா, அந்த வீடு ஏதாவது பிரச்சனை இல்ல? ரொம்ப நல்லாவே அது பூட்டி இருக்குமா. அப்படியா? பிரச்சனையா என்னன்னு தெரியல, அந்த வீட்டுக்கு யாரும் வந்தது கிடையாது. பூட்டியேதான் இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் இன்னும் விசாரிச்சு பாருங்க. எங்க போற வழியில அங்காளம்மன் கோயில் இருக்கான், போயிட்டு போயிடுவோம். சரிம்மா. ஏங்க, நம்ம குலதெய்வ கோயில்ல பூசாரி சொன்னாரு, அந்த கோயில் தானே இது? ஆமாமா. சரி சரி. ஏங்க, நீங்க போய் பூப்பழம் வாங்கிட்டு வந்துருங்க சாமிக்கு. சரிம்மா, நான் சரிங்க. நீங்க ஏய் வாடா, வந்து சாமியை கும்பிடு. அப்பா பூப்பழம் வாங்கி வரத்துக்கு போயிருக்காருடா, நீ சாமியை கும்பிடு. இங்க ஒன்னும் மந்திரிச்சு விட்ட மாதிரிவே இருக்காதடா. ஃப்ரீயா இரு, சந்தோஷமா இரு. மாதாயே, என் பிள்ளைக்கு இந்த டிராயிங்கு அது இது இந்த பிரச்சனை எதுவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும், மன நிம்மதியா நிறைவா இருக்கணும். எங்க குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். நீதான் சொன்ன, பக்கத்துல இருந்து காப்பாத்துமா. இவன் பழைய மாதிரி மாறிடணும், எங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேசணும். நீ இது அம்மா காப்பாத்தணும். என்னடா இன்னும் காணும் அம்மா அப்பாவ? ஆமா. ஏங்க, எல்லாம் வாங்கி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. காப்பாத்துமா. என்ன நல்லா கும்பிட்டுக்கோங்க சாமிய. எனக்கு வேண்டியா? வேண்டிக்கிட்டேன். பயங்கரமா சொன்னமே ஏறிடுச்சு. கெஸ்ட் ஹவுஸ்ல போன் பண்றோம், சாய் வாங்கி போயிடலாம். அட்ரஸ் தெரியாதே, ரொம்ப கேட்டுக்கலாம். சரி போலாமா? பையங்க இப்பதாங்க வண்டி எடுக்க போனா. சந்தோஷமா இருக்கா? இப்பதாங்க மன நிறைவா இருக்குது. எனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் சரியா போச்சு. ஆமாங்க, இப்பதான் மன நிறைவா இருக்குது. வீடு திறந்துருக்கு, இவனை கேட்டு பாருங்க. அட்ரஸ் கேளுமா கேளுமா. வாங்க, சொல்லுங்க. ஏங்க, இந்த அட்ரஸ் தெரியுமாங்க? இந்த தெருவுன்னு தான் சொன்னாங்க. இந்த அட்ரஸுங்களா? இந்த லாஸ்ட் வீடு. அது அந்த மஞ்ச கேட்டுங்களா? இல்ல, மஞ்ச கேட்டுக்கு பக்கத்து வீடு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இருங்க இருங்க, அந்த வீட்டுக்கா போறீங்க? ஆமாங்க. எதுக்கு அந்த வீட்டுக்கு போறீங்க? எங்க ஃப்ரெண்டு வீடுங்க அது. ஃப்ரெண்டு வீடா? அந்த வீடு ரொம்ப நாளா பூட்டியே இருக்குல்ல. பூட்டின வீட்டுக்கு போறாங்க. சரி சரி. நாங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்தோமா, அந்த வீட்டுல தங்கலான்னு வந்திருக்கோம். அந்த வீட்லயா தங்க போறீங்க? தங்க போறாங்களாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏங்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் தாராளமா 1 நாள் இல்ல 3 நாள் கூட தங்குங்க. என்னங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்ன கொடுமை சரவணன். எங்க போனாலும் மசன்னு எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. எல்லா இடத்துக்கும் நம்ம தான் முதல்ல போக வேண்டியதா இருக்குது. நம்மளே முன்னாடி போவோம். யாரையுமே காணுது, யாரோ வருது. கடவுள், முன்னாடி போறதா பின்னாடி வரதான்னு தெரியல. கூட வந்து கோத்து விட்டு போயிட்டானுங்களே பாய்களா. அம்மா, இது பக்கம் போகுது, இது பக்கம் போறாங்க, யாரும் தெரியலையே.
யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது. பாப்பா பாப்பா யாரு இந்த பக்கம் போய் ஓடிதான் இருக்கிறாங்களே. ஐயோ ஐயோ இப்பதானே இங்க ஒருத்தர் நின்னதை பார்த்தேன். யாருமே காணுங்க, எங்கே யாரையும் காணுங்க. வீட்டை கூட அறியுது, எந்த வீடு பேரு அந்த வீட்டுக்காக போறேன் அந்த வீட்டுக்காக போறேன் சொன்னாங்களே. கேட்காம வந்துட்டேன். ஆனா பாய்களாடே கூட வந்து குழந்தை விட்டு போயிட்டானுங்கடா. என்னை இப்படி பொல விட்டாங்களே. நாராயணா நாராயணா காப்பாத்துப்பா. ஐயோ நாராயணா. என்னம்மா பண்ற? என்ன ஆச்சுமா? ஒண்ணு இல்லையே. அப்ப ஏன் பயந்த? உங்க பொறுப்பா யாரும் நின்ன மாதிரி இங்க ஓன மாதிரி உங்ககிட்ட சொன்னா பயந்துருவானே. என்னம்மா பார்த்த? ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் பாக்கல. பிரம்மா என்ன பிரம்ம? என்ன பார்த்த? என்ன பிரம்மன்ற? ஒண்ணுமே பாக்கலடான்றோம். ஐயோ வீடு வேற சொல்லிட போறோம். ஒண்ணும் இல்லடா, வா போலாம். இரு அப்பாவும் கூட்டு போயிடலாம். அவரு வருவாருடா. நம்ம இந்த வீட்டுல தான் தங்க போறோம். நல்லா யாரும் இல்லையா? யாரு அது? கதவு தர. மாப்பிள இது எந்த சவுண்ட் கேக்குது? மாப்பு ஐயோ